வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சு ஒரு சிம்பிளான சுவையான ஹெல்த்தியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோதுமை மாவு அப்பம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த அப்பம் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க டைம் ஆகும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நல்லா சளிச்சிட்டு எடுத்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கோதுமை மாவு இருக்கட்டும். ஒரு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு அரை கப் அளவுக்கு வெல்லம் வந்துட்டு சேர்த்துக்கலாம் துருவுனது. அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த அப்பம் வந்துட்டு வெல்லம் இல்லாட்டினா நாட்டு சக்கரை வச்சு செய்யும்போது தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம சுகர்லாம் வந்துட்டு சேர்க்கக்கூடாது. இப்போ இது பாகுப்பதம் கம்பிப்பதெல்லாம் வேணாங்க. நல்லா கொதிச்சா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை ஆற விட்டுறலாம். ரொம்ப ஆறக்கூடாதுங்க. ரொம்ப ஆறிச்சுன்னா அப்பம் வந்துட்டு நமக்கு சாஃப்டாக இருக்காது. அதுபோல் ரொம்ப சூடாக இருந்துச்சுனாலும் அந்த கோதுமை மாவு வந்துட்டு எண்ணெயில் ஊற்றும் பொழுது பிரிஞ்சு போயிடும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு பதம் இருக்கணும். இப்போ இதை வந்துட்டு மாவில் சேர்த்துட்டு இது போல் கலந்து கொடுத்துக்கலாங்க. கலந்து கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்துட்டு ஒரு தோசை மாவோட பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இது போல் சின்ன சின்ன கட்டிகள் எதுவுமே இல்லாத போல் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி வந்துட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு மாவோட பதம் இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் ஊற்றும் பொழுது நிறைய எண்ணெய் குடிக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சுவைக்காக வேண்டி. 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைச்ச நாள் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் வந்துட்டு நுணுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஏலக்காய் வந்துட்டு உடச்சி சேர்த்துருக்குறேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு ஆப்பச்சோடா சேர்க்காமலே நம்ம அந்த வெள்ளைப்பாகு சூடாக சேர்த்துருக்கிறதுனால இந்த அப்பம் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஆப்பச்சோடா சேர்த்தோம்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் மாவோட பதம் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு தோசை மாவோட பதத்துக்கு இருக்கணும். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம திருப்பி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அதுவே லைட்டாக வெந்துருச்சுன்னா மேலே வந்துட்டு அதுவே எலும்பி வந்துடும். இது போல் மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் மறுபக்கம் வேகிற மாதிரி நல்லா திருப்பி கொடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மறுபக்கமும் நல்லா வேகணுங்க. பாருங்கள் நல்லா பஞ்சு போல் அப்பம் வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே கிடையாது. இது ஈவினிங் டைமிங்கில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.